Hello friends, welcome to Sunithaji channel. இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம் வச்சு அது கூட நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. கீ ஆயிலும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். இது 1.5 கிலோ அரிசிக்கு சரியானதாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டதும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஆனியன் வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கியிருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கூடவே புதினா கொத்தமல்லி நல்லா வதங்குச்சுன்னா நம்ம பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்துக்கிறது. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், புதினாவும் கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் ஏன் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கேன்னா, நம்ம ஒரே சைடு மட்டும்தான் ஆனியன் குக் ஆகும். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறினோன்னா நம்மளுக்கு ஈவனாக ஆனியன் குக் ஆகி வரும். அதுக்காக தான் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா ஆனியன் குக் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதுக்கு முன்னாடியே கல்லுப்பு சேர்த்துக்கிறது. கல்லுப்பு சேர்க்குறதால நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்போ நம்மளுக்கு அடி பிடிக்காமல் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். இது சரியானதாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணுறது மூலிமா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும், டைமும் சேவ் ஆகும். அதுக்காக தான் மூடி வச்சு குக் பண்ணுறது. பாருங்கள், நான் உப்பு சேர்த்ததுனால அடிப்பிடிக்காமையே இருக்குது. அதனால தான் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போது பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ நான் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் ஆட் பண்ணல. இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மட்டன் குக் பண்ணுறப்பவே மஞ்சள் பொடி சேர்த்து குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நான் கெட்டி தயிராக எடுத்து வச்சுருக்கிறதுனால எனக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருந்தது. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன், பெரிய லெமனாக புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோன்னா, நம்ம மட்டன் குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். அந்த மட்டனில் இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர்லாம் இறங்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம லெமன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறது. இப்போ வேக வச்சுருந்த மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனுடைய அந்த ஸ்டாக் வாட்டர் இது கூட சேர்க்க வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை மட்டும் சேர்த்து நல்லா இந்த மசாலா கூடயே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாஸில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் அந்த மட்டனில் இறங்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது அதை வேக வச்சுருந்தா மட்டன் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சு கொதிக்க வைங்க. இப்போது பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது சரியான அளவாக இருக்கும். நான் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் உப்பு கம்மியாக இருக்குது, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப போட்டு கிளற வேண்டாம். சும்மா லேசாக இந்த மாதிரி கிளறிட்டு அப்படியே விட்டுருங்க. க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது மேலே இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் போல் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, அரிசியும் தனியாக ஒன்றா சேர்ந்து வர ஸ்டேஜில் மேலே இருக்க அரிசி மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது இந்த எண்ணெயை சேர்க்கும் போது அடியில் இருக்கிற ரைஸும் மேலே இருக்கிற ரைஸும் ஈக்குவலாக குக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இது எடுத்து வைக்கிறது. இது எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்து சேர்க்கறதுனால நம்மளுடைய மட்டன் பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னமும் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறது. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தண்ணியும் அரிசியும் ஒன்றா சமமாக ஆனதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருந்த எண்ணெயை இது மேலே போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உதிரியாக அரிசி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒட்டாமல் பொல பொலன்னு ரைஸ் வேணும்னா நான் சொன்ன ரேஷியோவில் தண்ணி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எந்த அளவுக்கு பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் எந்த அளவுக்கு அரிசி பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போது லிட் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கலர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கேசரி கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது கலர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ பாருங்கள், மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்